இதயம் wishes you a very happy new year. ஆந்திர பிரதேசத்தில் துணை முதல்வர் பவன் கல்யாண் பங்கேற்ற ஒரு அரசு நிகழ்ச்சியில் IPS அதிகாரி போல் ஒருவர் வேடமிட்டு வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் பார்வதிபுரம், மன்யம் ஆகிய மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது பிடெக் படித்திருக்கும் சூரிய பிரகாஷ் என்பவர் IPS அதிகாரி போல் சீருடை அணிந்து பவன் கல்யாண் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பின்னர் துணை முதல்வர் நிகழ்ச்சியில் தான் IPS அதிகாரி போல் கலந்து கொண்ட புகைப்படங்களை தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சூரிய பிரகாஷ் வைத்தார். அவருடைய நடவடிக்கையில் சந்தேகமடைந்த சிலர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சூரிய பிரகாஷை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது தன்னுடைய தந்தை 9 ஏக்கர் நிலம் வாங்கியதாகவும், ஆனால் அந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய இயலவில்லை என்றும், IPS அதிகாரி என்று கூறினால் பயந்து கொண்டு பத்திரப்பதிவு செய்து விடுவார்கள் என்றும் கருதி இவ்வாறு செய்ததாக சூரிய பிரகாஷ் கூறினார். இதையடுத்து சூரிய பிரகாஷ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து பவன் கல்யாண் கூறுகையில், துணை முதல்வர் என்ற நிலையில் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீசாரின் பொறுப்பாகும். அதேபோல் என்னுடைய சுற்றுப்பயண நிகழ்ச்சிகளில் ஊடுருவல் ஏதாவது நடக்கிறதா என்று கண்காணிக்க வேண்டியது உளவுத்துறையின் பணி. ஆனால் காவல்துறை அதிகாரிகளும் உளவுத்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என பவன் கல்யாண் ஆவேசமாக கூறினார். துணை முதல்வரின் நிகழ்ச்சியிலேயே IPS அதிகாரி போல் வேடமிட்ட ஒருவர் அனைவரையும் ஏமாற்றியது ஆந்திர பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.